நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சினிமால காட்டுறத தாண்டி நிறைய பில்டிங்ஸ் விலை போகாம இருக்கும். இது ஆத்மா ஆக்கிரமித்த ஒரு இடங்கள். அதனால அதை விற்க முடியாது. அது வந்து நிறைய பேர் அனுபவத்தை தானே சினிமாவா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு ஆத்மானால ஆக்கிரமிக்க முடியும்? கண்டிப்பா முடியும். சில இடம் இருக்கு. அவங்க வந்து தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் காலமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வீடு கட்டி இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி நினைக்கிறான், இந்த சொத்து இருந்தா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறான். அப்போ அவங்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து, அவங்கள வந்து அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்காக பல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவங்களும் அதை கொடுக்காம தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு அவங்க வேற வழி இல்லாம கொடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி அவங்க காலம் போனப்புறம் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அப்போ அவங்க எங்க வாழ்வாங்க? அவங்க வாழ்ந்த இடத்துல தான் அந்த ஆத்மா வாழ்றதுக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். அது வாழ்ந்த இடத்துல கண்டிப்பா எல்லா ஆத்மாக்களுக்கும் தான் வாழ்ந்த பிறந்த இடத்துல தான் வாழ்றதுக்கு பிரியமா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு 100 பங்கு வாய்ப்பு உண்டுமா. சில நேரங்கள்ல பெரிய பெரிய டவர் கட்டியிருப்பாங்க, அங்கெல்லாம் ஆவி இருக்கும், அங்க வந்து விற்காம இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து வேற காரணங்களும் இருக்கலாம். நம்மளுடைய ஞானிகள் என்ன சொல்றாங்க, எந்த இடத்துல இயற்கை சக்தி வேலை செய்யாம போகுதோ அங்க வந்து சூன்யமாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அறையே நீங்க எந்த லைட்டு எதுவுமே போடாம இங்க ஒரு பொருளை நீங்க அசையாம நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த இடம் அவங்க கிடைக்கும் ஒரு சூன்யம் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். செயல்படாம போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வேலை செய்யும் போது யாராவது ஒருத்தவங்க தவறி இருப்பாங்க. அப்போ அந்த தவறுனதுனால அங்க இன்னொருத்தவங்க வேலைக்கு போகாம இருப்பாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும். ஆவிகள்னு ஒரு காரணமா இருப்பான்னு கேட்டா சில இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா பெருவாரா வாய்ப்பு இல்லாம இருக்கு.